பெண்கள் அரிசி சாப்பாடு இப்போ எவ்வளோ சாப்பிட்றோமோ அதை பாதியாக குறைச்சின்னுட்டு சிறுதானியங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் போட்ட தோசை, அதெல்லாம் போட்ட ரொட்டி, அதெல்லாம் போட்ட சப்பாத்தி, அல்லது அது ஒரு மாதிரியாக ஒரு கூழ் மாதிரியோ இல்லை களி மாதிரி கட் பண்ணி சாப்பிட்றதோ, இல்லை கஞ்சி மாதிரி போட்டு சாப்பிட்றதோ, இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் உடம்புக்கு ப்ரோட்டீன் சேர சேர பெண்களுக்கு உடம்புல எடையும் கூடாது, உடம்பு கை கால் வலி அசதிகள் இதெல்லாம் இருக்காது, வெள்ளைப்படுறது, அதுக்கப்புறம் உடம்பு உஷ்ணமாக போகிறது அதெல்லாமும் இருக்காது. ஏன்னா பெண்கள் அப்படிங்கிறது பூ போன இருக்கிறவா, அவளுக்கு சத்தான உணவுகள் தேவையை வழிய வெறுமை சோறு தயிர், அதுக்கப்புறம் இந்த என்ன சமோசா பொமோசா, அதுக்கப்புறம் இந்த பொரிச்சது கிரிச்சது, உப்பு காரம் புளிப்பு, இதெல்லாம் பெண்களோட உடம்புக்கு கண்டிப்பாக ஆகவே ஆகாது. அதுவும் கருப்பைக்கு இதெல்லாம் உதவவே உதவாது. வயசு ஆக ஆக இந்த உப்பு புளிப்பு காரம் இதுகளெல்லாத்தையும் விட்டுட்டு பழங்கள், காய்கறிகள், சிறுதானியங்கள், பூண்டு, வெங்காயம், பெருங்காயம், மோர், இந்த மாதிரி பால் கூட விட்டுடலாம், பால் கூட உதவாது ரொம்ப. பார்லி கஞ்சி, இந்த மாதிரி பெண்கள் எடுத்து வந்தால் நல்ல ஆரோக்கியத்தோடு நம்ம எப்போவுமே தெம்பாக இருக்க முடியும்.